ఇక్కడికి ఇండియా లాస్ట్ బార్డర్ శ్రీలంక ఇక్కడ నుంచి 20 కిలోమీటర్లు ராமசேத்து నుంచి அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் விலங்குகள் மீன்கள் அதிகமாக இருக்குது, கடல் ஆமைகள் இருக்கு, கடல் பசுக்கள் நிறைய இருக்குது. அதே எப்படி தெரியும் கடலுக்குள்ள நம்ம ராமேஸ்வரத்துல இருக்குது இந்தியாவில அதை பாதுகாக்கக்கூடிய கடமையும் உரிமையும் நம்ம அருமையா சொன்னீங்க. பொறுப்புகள் நம்மளுக்கு அதிகமா இருக்குது. அது நம்ம வெளி மாநிலத்திலிருந்தோ இல்ல வெளி ஊர்ல இருந்து வர்றவங்க தயவு செய்து நீங்க கொண்டு வரக்கூடிய வேஸ்டான குப்பைகள், பொருள்கள், பால்டின் கவர்கள், பாட்டில்கள், கேன்கள் எதா இருந்தாலும் அங்கங்கே வைத்திருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் தான் போட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இது என்ன மாசம்? ஆடி மாசமா? ஆடி மாசம். ஆமா, ஆடி மாசம் விதை விதைச்சு நாத்து நட்டு தமிழர்கள் அப்படி வாழ்வாதாரத்தை நம்ம கொண்டு போனாங்க. புரட்டாசி மாசம் அறுத்து அந்த பெரிய கூட்டுக்காரர் வந்துட்டாருன்னா நான் ஆரம்பிச்சிடறேன். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடி பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதை விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்த இறைக்கும் போது, ஏற உழுது முடிச்சு ஏத்த இறைக்கும் போது ஏழோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடி பட்டம் தேடித்தான் లాస్ట్ గా తెల్ల కనబడింది శ్రీలంక. இல்லையே